பிக் பாஸ் ரசிகர்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்கு. பிக் பாஸ் சீசன் 7 ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு சீசன்லயும் கமல் சார் ஒரு டைலாக் சொல்லுவாரு. அது என்னன்னா, எதிர்பாராததை எதிர்பாருங்கள். இதுக்கேத்த மாதிரி இப்போ புதுசா நிறைய விஷயங்கள் வரப்போகுது. பிக் பாஸ் அப்படின்னாலே கொஞ்ச நாள்ல வீடே ரெண்டாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ பிக் பாஸ் 2 வீடா வருது. 20 கண்டஸ்டன்ட், அசத்தலான டாஸ்க், அட்டகாசமான சேலஞ்சஸ், இதெல்லாம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை எகிர செஞ்சிருக்கு. 2 வீடு 20 கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதால 10 பேருக்கு ஒரு வீடா, இல்லைன்னா ஆண்களுக்கு தனி வீடா, பெண்களுக்கு தனி வீடா இருக்குமா, பனிஷ்மெண்ட்டுக்குன்னு ஒரு வீடா, இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி 2 வீட்டுக்கு ஒரு பிக் பாஸா, இல்லை 2 பிக் பாஸா, அதுவும் ஆண்களுக்கு ஒரு பிக் பாஸா, பெண்களுக்கு புதுசா பெண் பிக் பாஸா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள இருக்கு. எதுவா இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சீசன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பல ட்விஸ்டுகளோட இருக்க போகுதுன்னு தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்களுக்கு சொந்தக்காரர்களா ஆக போற அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் யார் யாரு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். விஜய் டிவில இருக்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அந்த வகையில விஜய் டிவி ஆங்கர்ஸ் மாக்காப்பா உள்ள போக போறாருன்னு சொல்றாங்க. இவர் மட்டும் இல்லாம பாவனா, ஜாக்லின், ரக்ஷன் இவங்கெல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாக்கியலட்சுமி சீரியல் புகழ் ரித்திகா வராங்க அப்படின்னு விஜய் டிவில இருந்து அபிஷியலாவே ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர் தனம் அண்ணின்னு சொல்லப்படுற சுஜிதா வரப்போறாங்க. பெரிய திரையில இருந்து நடிகர் அப்பாஸ், சோனியா அகர்வால், பிருத்திவிராஜ், அம்மு அபிராமி இவங்கெல்லாம் வராங்க. பிகில் படம் மூலமா அறிமுகமான ரோபோ சங்கரோட மகள் இந்திரஜாவை கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்கிறதுனால அவங்க வர்றது கொஞ்சம் சந்தேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீசன் 6ல ரச்சிதா வந்தாங்க. இப்போ சீசன் 7க்கு அவங்களோட கணவர் தினேஷ் வரப்போறாரு. மௌனராகம் சீரியல் ஃபேமஸ் ரவீனா தாகா வரப்போறாங்க. பாரதி கண்ணம்மா வில்லி ஃபரீனா வரப்போறாங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ல கண்டிப்பா ஒருத்தர் இருப்பாங்க. அந்த வகையில இந்த தடவை வரப்போறவங்க நம்ம மிலாங்க. சோசியல் மீடியால எப்பவுமே ஆக்டிவா இருக்கிற பல விமர்சனங்களுக்கு ஆளான ஒரு ஆள் தான் ரேகா நாயர். அவங்க வரப்போறாங்க. ரேகா நாயருக்கு எப்பவுமே அகைன்ஸ்டா பேசுறவரு பைல்வான் ரங்கநாதன். ஸோ அவரும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமெடிக்கு பாலா, சிவாங்கி வராங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பா பப்ளிக்ல இருந்து ஒருத்தர் போவாங்க. அந்த வகையில ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச பெண் பேருந்து ஓட்டுநர் ஷர்மிளா. இவங்க ரீசெண்டா கமல் சார் கையால ஒரு காரும் வாங்கினாங்க. அதனால அவங்களும் பப்ளிக் சைட்ல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க. இவங்க எல்லாரும் தான் வரப்போறதா எல்லா சோசியல் மீடியாலையும் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை சேர்த்து வச்சு பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கும் அதே எக்ஸைட்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.